ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நேற்று நைட்டு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. நான் அதை கமெண்ட் யார் பண்ணான்னு கவனிக்கலை. இல்லை நான் தூங்கிட்டேன்னா எங்கள் வீட்டுக்காரர் அதை ஹார்ட் கொடுத்தாரான்னு தெரியல. நான் காலையில் தான் பார்த்தேன். காலையில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு. நமக்கு ஒரு செலிப்ரிட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாதஸ்வரம் சீரியல் பார்த்துருக்கீங்கள்ல எல்லோரும். நாதஸ்வரம் சீரியலில் கோபி அண்ணனுக்கு அம்மாவாக இருப்பாங்கள்ல, ஜெயந்தி அம்மா. இப்போ கூட சன் டிவியில் ஒரு 2 திருமகளும், அடுத்து செவ்வந்தி சீரியலில் கூட நடிச்சிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சொல்கிறத விட நம்ம நாதஸ்வரம் கோபி அண்ணன் அம்மான்னா எல்லாருக்குமே தெரியும். மீனாட்சி அம்மா அவங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சூப்பர்மா அப்படின்ட்டு. இது எந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்பில் சம்பளம் வாங்கினேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோக்கு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் காலையில் தான் பார்த்தேன். நைட்டு ஹார்ட்டு கொடுத்துருந்துருக்கு, நான் கவனிக்கலை. காலையில் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிம்மா, கோபி நான் கேட்டேன்னு சொல்லுங்கன்ட்டு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு குட்டு வாங்கினாலும் மோதிர கையால் கொட்டு வாங்கணும்பாங்கள்ல, அது மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்துக்கள் வந்தது. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னும் மேலும் யூடியூப்லனாலும் சரி, எதுலையாவது சரி, நம்ம வாழ்க்கையிலேயே கூட சரி முன்னேறிட்டு போவோமே, எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த அம்மா வாழ்த்துக்கள் சொன்னது. ரொம்ப நன்றி அம்மா. வீடியோ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நன்றி. நீங்கள் இருக்கிற பிஸி ஷெட்யூலில் எனக்காக பொறுத்து என்னுடைய அந்த 8 நிமிஷம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. யூடியூப்பில் சம்பளம் வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம்தான். அது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீங்கள் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். நான் சம்பளம் வாங்கின வீடியோ அந்த வீடியோ அதுக்கு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் கழித்து சம்பளம் வாங்கினேன். என்னங்க இன்றைக்கி உள்ளவங்கெல்லாம் சேனல் ஆரம்பித்து 2 மாதம் 3 மாதத்துல ரீச் ஆகி சம்பளம் வாங்கிடுறாங்க அப்படின்னா, எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாதப்போ சொல்லித்தர ஆள் கிடையாது. இப்போ உள்ளவங்களாம் அவங்களாம் படித்தவங்களா இருக்காங்க, இல்லாட்டி யூடியூப் பற்றி நிறைய கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு அப்படி கிடையாது. சும்மா விளையாட்டு போக்கா வீடியோ போட்டு ஆரம்பித்தது. அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கண்டென்ட்டு மாற்றி 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 போட்டு தப்பு பண்ணிட்டேன். இப்போயுமே அப்படித்தான். இன்ன ஜோனல்லாம் என்ன ஜோனல் உங்கள் வீடியோ அப்படின்னா எனக்கு தெரியாது. என்ன கேட்டகிரி வீடியோ போடுவீங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கு மனசில் எது இன்றைக்கி சரின்னு தோணுதோ நான் அதை போடுவேன். எது நியாயம்னு தோணுதோ அதை போடுவேன். அதை மற்றவங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்கவுங்க இஷ்டம். இன்னொன்று, யூடியூப்பில் நம்ம சாதித்தோன்னா ஃபஸ்ட்டு பொறாமப்படக்கூடியது நம்ம சொந்தக்காரவங்க தான். என்னைய பேசாத எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் என் கூட பேசாதவங்க நிறைய பேர் கூட, அதாவது விட்டு போன சொந்த பந்தங்கள், தூரத்து சொந்த பந்தம் நிறைய பேர், ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேச முடியாத சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் கூட யூடியூப்பை பார்த்துட்டு நம்மளை பற்றி கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும், நெகட்டிவ் கமெண்டு, பாசிட்டிவாகவும் கமெண்டு. ஒன்று சந்தோஷப்பட்டவங்க நிறைய பேர், நீ யூடியூப்பில் வரையா, நம்ம ஒரு பிள்ளை யூடியூப்பில் வருதா அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டவங்க 10 பேர்னா மிச்சம் 90 பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த 90 பேரும் வயிற்றில் குத்திக்கிட்டவங்க தான் நிறைய பேர். இவ எப்படி யூடியூப்பில் வருவா, இவ எப்படி சம்பாதிப்பா, அந்த மாதிரி பொறாமப்படக்கூடியவங்க தான் நிறைய பேர். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த வீடியோவில் நான் ஒரு 2 வார்த்தை சொல்லியிருப்பேன். யூடியூப்பில் சம்பளம் நான் வாங்கினது பொறாமப்பட்ட 2 பேர். எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க இந்த பிழப்புக்கு போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே. அப்படி திருச்செந்தூர் எங்கள் ஊர்கிட்ட இருக்குது, சாய்மலை இங்கே இருக்குல்ல, முருகன் கோயிலில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே. அந்த ஒரு வார்த்தை தாங்க என்னை இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்பை விடாமல் ரன் பண்ண வைக்கிது. அவங்க சொன்னது நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் அந்த அந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்டில் எனக்கு நிறைய பேர் சொன்ன வார்த்தை, எங்கே விடுங்க அந்த மாமா அது எனக்கு ஒரு மாமா முறை தான். அவர் என்னை எனக்கு என் காதுக்கு தெரியாமல் சொன்னாலும், என் முதுகுக்கு பின்னாடி சொன்னாலும், எப்படினாலும் என்கிட்ட சொல்லிட்டாங்கல்ல. இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு முருகன் கோயிலில் போய் பிச்சை எடுக்கணுமா, சாய்மலை முருகன் கோயிலில் போய். பிச்சை எடுக்கிறது ஒன்றும் கேவலம் இல்லை.
அவங்கவுங்க வீட்டில் பொம்பளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒழுக்கமா மொத வச்சுருக்கணும். அதுதான் இன்றைக்குமே நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன். அந்த என்னைய சொன்னார் பாருங்க, முருகன் கோயிலில் போய் பிச்சை எடுங்கன்னு. அவங்க வீட்டு பொம்பளைங்கள்லாம், பொம்பளைங்கன்னு சொல்லக்கூடாது, பொம்பளை. அவங்க வீட்டு பொம்பளை ஆள் ஒழுங்காக இருக்கிறாங்களா? அதாவது இன்றைக்கி நிறைய பேர் சம்பாதிக்கிறேன்னு போயிடுறாங்க. அவங்க வீட்டு பொம்பளைகளை பார்க்க ஆள் கிடையாது. நெசமாகவே சொல்கிறேன். பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் மான மரியாதை முக்கியம்னு இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறவங்க நிறைய பேர் இல்லை. நான் இந்த யூடியூப்பில் இப்படி உட்காந்து தாங்க பேசுகிறேன். எனக்கு நான் பேசுகிறது நியாயமோ நெகட்டிவோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. உங்களுக்கு தெரியும் நான் பேசுகிறது நியாயமா, இல்லை நான் வந்து அடுத்தவங்க மனசுக்கு எடுக்கிற மாதிரி பேசுகிறேன்னா, நான் வந்து பாசிட்டிவாக பேசுகிறேனாங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதில் வந்து நான் என் குடும்பத்தை களங்கப்படுத்துகிற மாதிரி நான் எதுவும் செய்யலை. ஆனால் நீங்கள் என்னைய சொல்கிறீங்கள்ல பிச்சை எடுக்க சொல்லி, உங்கள் வீட்டு பொம்பளையால் ஒழுக்கம் இல்லாமல் அலைகிறாங்களே, அதுக்கு வந்து நீங்கள் எங்கே போய் பிச்சை எடுக்கணும்? நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடாது. உயிரோடு இருக்கிறதே தகுதி இல்லாதவங்க அவங்கெல்லாம் என்னைய பற்றி பேசுனாங்க பாருங்கள். அடுத்து இன்னும் 2 சொந்தங்களை பற்றி பேசணும். கண்டிப்பாக பேசியே ஆகணும். என்ன வைவாங்க வஞ்சிட்டு போகிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க. நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சொந்தங்கள் முன்னாடி நான் இன்றைக்குமே காசு பணம் கம்மியாக இருந்தாலும் நேர்மையாக, நியாயமாக, ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க. அதுதாங்க நல்ல பொம்பளைக்கு அழகு. இன்னொருத்தவங்க அதே என்னைய பிச்சை எடுக்க சொன்னாரே ஒரு மாமா, அவங்க பையன் வெளிநாட்டில் இருக்காப்புல. அந்த பையனை நான் தூக்கி வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிட்டு போய் மூக்கு சிந்தி விட்டு நான் வளர்த்தேன். என்னை விட 10 வயசு இளையவன். அப்போ வெளிநாட்டில் இருக்கவும் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், என்ன தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அப்படிங்கவும் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை. பேச்சு வாக்கில் தான் நான் சொன்னேன், எனக்கு தம்பி வெளிநாட்டில் இருக்க ஒரு வீடியோ கிளிப் எடுத்து எனக்கு அனுப்பிவிட, நான் யூடியூப்பில் போட்டு விட்றேன்னு. நான் வந்து யதார்த்தமாக சொன்னேன். இது வந்து எங்கள் ஊர் கிராமந்தாங்க. உடனே ஊரில் வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி இந்த பையன் இந்த மாதிரி வீடியோ கேட்குறாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த என்னை பிச்சை எடுக்க சொன்னாரே மாமா, அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த வீடியோ அனுப்பிவிட சொல்லி தான் அவன்கிட்ட பேசியிருக்கு, நீ நல்லா இருக்கியான்னு கேட்கலாம் பேசலை அப்படின்னு. அவங்கெல்லாம் காட்டுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. நான் தூக்கி வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போவேன் டெய்லி. நான் படிக்காமல் இருந்தாலும் அதுகளை கூப்பிட்டு போய் வளர்த்து இன்றைக்கி ஆளுமையாக்குனா, அதெல்லாம் நன்றி கொஞ்சம் கூட இல்லை யாருக்குமே. நெசமாக இது என் வாழ்க்கையில் நான் பட்ட 2வது பாடம். 3வது, யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக எங்கள் அம்மாவே நான் செத்து போயிட்டேன்னு பொய் சொல்கிறேன்னு சொன்னாங்க பாருங்கள். இன்றைக்கி எங்கள் ஊரில் 5000க்கு மேலே வீடு இருக்குது. அதில் ஒரு 100 வீட்டில் உள்ளவங்களாவது என் வீடியோ பார்க்குறாங்க இன்றைக்கும் எங்கள் ஊருக்காரங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அம்மா எப்படி இருந்துச்சு, எங்கள் அம்மா இறந்து போகல நான் மாசமாக இருந்தேன் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக யூடியூப்புக்காக பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை இந்த 3 இன்சிடெண்ட் என்னால் சொந்தக்காரங்களாம் என்னை வெறுக்க வச்சதுங்க. கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்க வாழ்த்துறாங்க, தெரிஞ்சவங்க நம்மளை வந்து முதுகில் குத்துறாங்க பாருங்கள். இந்த சொந்தங்கள் தேவையா அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு பக்கம் என்ன தான் வெறுத்தாலும் சொந்தங்கள் இல்லையேன்னு ஒரு ஏக்கத்தில் தாங்க அந்த ஊரில் நாங்கள் இருக்கோம். ஒத்தையில் இருக்கோமா, அதனால. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எப்பயும் போல் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.